ஹலோ கைஸ், நம்ம இப்போ ஒரு மொபைல் ஹோல்டர் தான் வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு நார்மலான மொபைல் ஹோல்டர். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் மார்க்கெட்டில் இது வந்து 300 ருபீஸ்க்கு வாங்கினேன். 350 கேட்டாங்க, ஒரு 300 அந்த மாதிரி நான் கொடுத்தேன். ஸோ வெளியே வேறு என் டாக்கி ரொம்ப சவுண்டு போட்டுட்ருக்கா. சரி இருக்கட்டும். ஓகே, இந்த மொபைல் ஹோல்டரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலி இது மொபைல் வைக்கிறதுக்காண்டி ஒரு ஸ்டாண்டு ஒன்று மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் வந்து சார்ஜர் பின் இருக்குது. இது வித்து சார்ஜர். அதாவது நான் மார்க்கெட்டில் கேட்கும்போது இதுக்கு வந்து 350 சொன்னாங்க. சார்ஜு பின் இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு 250 அந்த மாதிரி சொன்னாங்க. சரிங்களா, இதில் ஆக்சுவலி இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இது மாட்டுறதுக்கு வந்து இது ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் இதுதான் நம்ம பைக்கில் மாட்டுவோம். ஆக்சுவலி இதில் வந்து இந்த புஷ்ஷு வந்து இதில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி அப்படின்னா, இது வந்து சில சமயம் வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கலாம். ஆக்சுவலி வந்து என் ஃப்ரெண்டுக்கு இதே மாதிரி லூஸாக இருந்திருக்கு. சரிங்களா, ஆக்சுவலி என் ஃப்ரெண்டுக்கு பைக்கில் வாங்கும்போது இந்த மாதிரி இது வந்து லூஸாக இருந்திருக்கு. ஆக்சுவலி இதை நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். இது லூஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் சில சமயம் இந்த இதில் வந்து லூஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது லூஸாக இருந்தாச்சுன்னா இது வந்து ஸ்டேபிளாக நிற்காது உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஸ்டிக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி 2 புஷ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஆக்சுவலி இது வந்து மொபைல் வைக்கிறதுக்கு வந்து இப்படி இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் வைக்கணும். இப்படி நம்ம இப்படி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வைக்க வேண்டியதுதான். ஸோ இது எப்படி மாட்டலாம் அப்படின்னா, இது ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலி வந்து இதை நம்ம எப்படி போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ ஒன் சைடு வந்து இந்த புஷ்ஷை நம்ம இங்கே வைக்கணும். சரிங்களா, இன்னொன்று இருக்குது பார்த்தீங்களா. இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி எந்த அட்ஜஸ்டபுளில் நம்மளுக்கு வேணுமோ ஸோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி வைக்கணும்னா இப்படி வைக்கலாம். ஸோ வந்து நம்மளுக்கு வந்து சார்ஜர் இந்த மாதிரி வைக்கிறது மாதிரி நம்ம வைக்கலாம். ஸோ இது வந்து இதை நம்ம ரொட்டேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதான் நம்ம பைக்கில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ பைக்கில் வந்து இப்படி எப்படி வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி இதை ரொட்டேஷன் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைட் பண்ணால் போதும். ஸோ இதில் ஒரு ரப்பர் புஷ் இருக்குது. அது எப்படி இருக்கட்டும், எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா அது மொபைல் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி ஒட்டதுக்காண்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் இது ஏதாவது மிஸ் ஆகிடுச்சுன்னா எக்ஸ்ட்ரா 2 கொடுத்துருக்காங்க. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஸ்டிக்கரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் ஒட்டிடலாம் கரெக்டாக. சரிங்களா, இப்படி வச்சு ஒட்டிடணும். சரிங்களா, வேணால் அதை நம்ம ஒட்டி பார்ப்போம். நகை இருக்கக்கூடிய நம்மளுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகுது. நகை இல்லைன்னா கஷ்டம்தான் போல். சரி, ஒரு வழியாக பிரிச்சிட்டோம். இதை அப்படியே இதில் ஒட்டிடுவோம். அது அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது நார்மல் சிம்பிளானது தான். நம்ம கூட கரெக்டாக ஒட்டல தான் வச்சிடலாம். ஓகே, இப்போ ஓகே. ஹலோ காய்ஸ், அதை மாட்டுறதுக்காக வேண்டி நம்ம இப்போ வந்து என்னோடய நண்பரோட ஒர்க் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். என்னடா இதை மாட்டுறதுக்கு இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு நீங்கள்லாம் பார்ப்பீங்க. ஏன்னா நம்மள்ட்ட வந்து டூல்ஸ் இல்லை. அதை கலத்தி மாட்டுறதுக்கு அந்த கீ வேணும்ல, அந்த கீக்காக வேண்டி தான் நம்ம அங்கே நண்பரோட ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கோம். அவர் ரொம்ப அடம் பிடிக்கிறாரு, நானே மாட்டுறேன்னு. பாருங்கள், அவர் மாட்டுறாரு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா, அந்த இதுக்கு சென்ட்ரு இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். சென்டரில் வைக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து இப்போ வந்து டேப் போட்டு ஒட்டியிருக்கோம்.
நம்ம வந்து ஃபுல் டைட் வைக்கிறோம். நல்லா ஃபுல்லாக டைட் வச்ச பிறகு என்ன பண்ணணுன்னா அதே மாதிரி நீங்கள் லைன் கொடுக்கும்போது கரெக்டாக பாசிட்டிவுக்கு வந்து ரெட் கலர் ஒயரையும் நெகட்டிவ்க்கு வந்து பிளாக் கலர் ஒயரையும் தான் கொடுக்கணும். சம்டைம்ஸ் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து லைனில் வந்து உங்களுக்கு சப்ளை வராது, உங்களுக்கு சார்ஜ் ஏறாது. ஸோ சில சமயம் நீங்கள் மாற்றி கொடுத்துட்டு ஐயோ லைன் கரெக்டாக வரலையே, அப்போ இது வாங்கினது ஹோல்டர் வந்து ப்ராப்ளமா அப்படிங்கிறது வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃபைனலாக நம்ம லைன் கொடுத்தாச்சு. பாருங்கள், நீங்களே பாருங்கள், லைன்லாம் கொடுத்தாச்சு. இப்போ சார்ஜ் ஏறுதா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு செக் பண்ணி காணிக்கிறேன். சரிங்களா? வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சுவிட்சு ஒன்று இருக்கும், அதை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா, மொபைலில் சக்ஸஸ்ஃபுல், சார்ஜ் ஏறுது. சரிங்களா? இவ்வளோதாங்க மேட்ரு, முடிஞ்சு போச்சுங்க. மொபைல் ஹோல்டர், நல்ல மொபைல் ஹோல்டர். இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து 350 சொன்னாங்க. நம்ம ஒரு 300க்கு வாங்கினோம். சரிங்களா? நீங்களும் இதை யூஸ் பண்ணுறீங்க, நல்லாயிருக்கு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.